வணக்கம் வாங்கோ எங்களோட காடினை பார்ப்போம். இந்த மல்லிகை பாருங்க, பழைய மொட்டை எல்லாம் கீழே விழுந்து இருக்கு பாருங்க. இப்போ புதுசாக மொட்டு வச்சு புதுசாக பூக்குது. நல்ல வாசம் என்ன வாசம் வேண்டாம். காற்று அடிக்கிற பக்கத்துக்கு மற்ற சைடுனுக்கு எதிர் சைடுனுக்கு நல்ல வாசமாக இருக்குது. அப்படியே பாருங்க இந்த மரத்தை எவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டுது, எவ்வளோ நைஸாக கிளையெல்லாம் விட்டுருக்கு. இது நான் இந்த கிழமை வெட்ட வேணும், என்னடா பெரிய தலையாக வந்துட்டுது. இந்த பாருங்க இவ்வளோ வந்துட்டுது. அப்போ நான் இவ்வளோத்தோட கட் பண்ணணும். இதை வடிவாக நீட்டாக ரவுண்டாக கட் பண்ணணும். அப்படியே இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் வெட்டி போட்டு இந்த இலையை நான் பின்னுக்க போடுறதில்ல. இதை நான் கொம்பஸ் செய்கிறதுக்கு தான் இந்த விதையை நான் பாவிக்கிறது. இதை எடுத்து இனி நான் நிலத்தில் தாட்டு அடுத்த வருஷத்துக்காக அடுத்த வருஷம் என்ன நட போகிறனோ இது நிலத்தில் நட்டிருப்பேன். அப்படி இதுக்குள்ள பாருங்க ஒரே குழாவி தான் இதுக்குள்ளே இருக்குது பாருங்க வடிவா. ஆனால் தேன் கூடு தேடி பார்த்தேன்னா தேன் கூடை காணையில். ஒக்கச்சான் குழாவி 1-2 இல்லை 500-1000 குழாவி இதுக்கு. அப்படியே பாருங்க இந்த பூக்கண்டை நான் போன வீடியோவில் காட்டையில் நான் மறந்து போனேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன், ஷார்ட் வீடியோவிலும் போட்டிருக்கேன். இது இந்த பூத்த பூக்களை இப்படி வெட்டினா தான் திருப்பி குறுத்து விட்டு அடுத்த பூக்கும். இப்படி நீங்கள் வெட்டி எடுத்து விட்டீங்களேண்டா உங்களுக்கு அடுத்த பூ வேறு. நான் உங்களை போன வீடியோவில் உங்களுக்கு காட்டினேன். நான் வெட்டினது மற்ற ரோஸுண்ட அதில் என்ன மாதிரி இப்போ முளை வந்திருக்கு குறுத்து வந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. பார்த்தீங்களா போன முறை நான் வெட்டி விட்டேன். இந்த முறை பாருங்க குறுத்து வந்துட்டுது. வாரக்கிழமை இதில் மொட்டு பூ வந்துடும். இது நல்ல ஃப்ரூட்டி வாசமாகவே இருக்கு. இந்தளவு இந்த கணக்கில் நீங்கள் வெட்டினீங்களா தான் கொஞ்சம். இது நான் போன கிழமை வெட்டி விட்டேன். இந்த இதுக்கெல்லாம் குருத்து வருது. இதில் இந்த குருத்து இனி இந்த குருத்தில் மொட்டு பூ பூக்கும். இப்படியே பாருங்க நான் பைத்தங்கொடி நட்டேன். அது முளை வரவே இல்லை. கண்ணாளுக்கு பிறகு தான் முளை வந்தேன். இந்த பைத்தங்கொடியை பாருங்க எப்படி சனைச்சி போயிருக்காண்டு. இப்போ 1-2 பூ வரத்து வாங்கிட்டுது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் பைத்தங்கொடி. இதில் இருந்தால் பூ வரும். அப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கணக்குக்குள்ளேயும் அப்படி மொட்டுகள் இருக்குது. இங்கே பாருங்க வாரக்கிழமை பூ வந்துடும். வாரக்கிழமை என்ன 2 டேஸில் பூ வந்துடும். அப்புறம் அதுக்கு பிறகு வந்துடும். அப்படியும் அடுத்த மாதம் ஒரு பைத்தங்காய் கறி காய்ச்ச துவங்கிடுவோம். ஒரு 15-20 நாளில் பைத்தங்காய் கறியும் காய்ச்ச துவங்கிடும். அப்படியே பாருங்க இந்த பொன்னாங்கானியை நான் ஏற்கனவே 4-5 தரம் வெட்டி சமைச்சாச்சு. திருப்பியும் பாருங்கள் என்ன செழிப்பாக என்ன மாதிரி இருக்காண்டு பாருங்க. இன்றைக்கு பொன்னாங்கானி வெட்டி இன்றைக்கு பாருங்க இவ்வளோ இதாக வளர்ந்துருக்காண்டு. இங்கே பாருங்க இன்றைக்கும் பொன்னாங்கானி வெட்டி இனி பொன்னாங்கானியை சமைக்க போகிறோம். இதில் நாங்கள் புதுசாக போட்ட பொன்னாங்கானியும் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் பாருங்கள் இவ்வளோ ஹெல்த்தியாக இருக்குண்டு. இன்றைக்கு ஒரு வர பொன்னாங்கானியில் பாருங்க இப்படியே பாருங்க சட்டிக்காரனே அன்றைக்கு முளை வந்திருந்தது. அன்றைக்கு மேலே இது பண்ணிட்டுது. மற்றது நான் 1 வீக் ஹாலிடே போயிருந்தேன். போயிது கேட்க ஒரே யோசனை எங்களை காட்டின பற்றி தான் ஒரே யோசனை என்ன மாதிரி இருக்கும்ண்டு. அப்படி நான் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. அதே மாதிரி இந்த கத்தரி போன முறை பழுதாக போயிருந்தது. என்னென்னு தெரியல. பிறகு நான் அதை அந்த பழுதான இதுகளை வெட்டி விட்டேன். நான் இப்போ பாருங்க நல்ல சனைச்சு நல்ல இதாக வந்திருக்கு. இங்கே பாருங்க இப்போ பொன்னாங்கானியை கீழே வெட்டினா இது மற்றது. இதில் நாங்கள் கடையில் வாங்கி கழிவு எறிகிற மாதிரி இல்லை. நாங்கள் வெட்டுறது எல்லாமே ஜூஸ் தான் பண்ணுவோம். இதை பாருங்க கொஞ்சம் நுனியில் வெட்டினீங்களேண்டா உங்களுக்கு அது அப்படியே கீழே எல்லாம் இருக்கும். தாங்க இன்றைக்கு பொன்னாங்கானி வர்றேன். இதை பார்த்தீங்கன்னா ஆக்கள் 2 விதமாக சொல்லினோம். ஒன்று இதுண்ட வேரில் இருந்து முளைக்குமோன்னு சொல்லினோம். சில ஆக்கள் சொல்லினோம் இந்த பூ கொட்டுண்டு இந்த பூவில் இருந்து அடுத்த வருஷம் தான் இந்த வாழை முளைக்குமோன்னு சொல்லினோம். அது இனி போக தான் தெரியும் என்னண்டு. ஏன்னா இந்த முறை ஃபர்ஸ்ட் டைமாக நான் வைக்க துவங்கினேன்.
அடுத்த முறைக்கு தான் உண்மையில் பூவில் இருந்தால் வருதா இல்லாட்டி மரத்தில் இருந்தால் வருதா தண்டில் இருந்தால் வருதான்னு பார்க்கணும். நான் நினச்ச மாதிரி வாடி இருக்குமென்னு நினச்சேன். நான் வெஜ்ஜில் இருந்துச்சு. ஆனால் இந்த கிளைமேட்டும் வந்து ஒத்து கொடுத்துருக்கு எனக்கு. பக்கவலமானுருக்கு. இங்கே வேறுங்க இப்போ பட்டின கொண்டாங்கானிங்க. மற்றது இந்த மிண்டு தண்டை வாழை வளர்ந்தது வேறுங்க. இதுவும் மிண்டும் வந்து நல்லா சணைச்சிட்டுது. இது அடுத்த வருஷம் இதில் பூ பூத்து இந்த பூ கொட்டுண்டு இதில் முளைக்கும். அடுத்த வருஷம் இதில் நிறைய பூக்கும். பூ என்ன நிறைய மிண்டெல்லாம் முளைக்கும். அப்படியே இஞ்சால வேறுங்க என் டொமாட்டோவை எவ்வளோ பழம் எனக்கு வந்து பார்த்தோன்னு சொக்கி போனேன். இந்த பழத்தை பார்த்து இங்கே வேறுங்க எவ்வளோ என்ன நிறமாக இருக்குது. இன்றைக்கு தக்காளி பழத்துலேயே ஒரு குழம்பு பொன்னாங்கானி பாரு. தக்காளி பழங்களை பார்த்தீங்களே என்ன மாதிரி இருக்காது. ஊரில் நட்டாலும் கூட இப்படி தக்காளி பழம் பெறாதுன்னு நைஸாக இருக்குது. நல்ல என்னென்று சொல்கிறேன்ட்டு எனக்கு தெரியலை. அவ்வளவு ஹெப்பியாக இருக்கிறேன். என்னென்னா வெயிலத்துக்கு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்னு நினச்சது வழியா. அப்படியே பாருங்க இது அந்த மாங்காண்டு நல்ல இலையெல்லாம் மாறி இப்போ க்ரீனுக்கு வந்துட்டுது. இனி திருப்பி அதுக்கு மேலாலே அடுத்த குறுத்து வைக்க போகுது. அப்படியே இன்னும் ஒரு உங்களுக்கு ஹெப்பியான நியூஸ் ஒன்று காட்ட போகிறேன்னு பாருங்க. என் வாழை அப்படியே வாழைக்க பாருங்க குலை அப்படியே வரப்போகுது. குலை எங்களோட வாழையில் பாருங்க வாழை பொத்தியை பார்த்தீங்களா என்ன மாதிரி இருக்குண்டு பாருங்க வாழை பொத்தியை. மற்றது வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு தக்காளி காயம் பிடுங்க போகிறேன்னு பாருங்க. நான் தக்காளி காயெல்லாம் பிடுங்க பாருங்க. வெள்ளைக்கறி நைஸாக இருக்கும் சமைச்சு வச்சா. மற்றது காடினுக்கு யாராவது நின்றா தெரியாது. ஏன்னா அவ்வளோ பத்தையாக இருக்குது. மற்றது இந்த வாழையும் வந்து போன வருஷமும் இந்த வாழையில் இருந்து ரெண்டு பொத்தி பிடிங்க குலை எடுக்கையில். ஆனால் 2 பொத்தி எடுத்து வரது சாப்பிட்டாங்க. இந்த முறை இது பொத்தி வந்துடுது. இந்த முறை ஒரு சின்ன ஒரு பிளான் ஒன்று இருக்குது. இந்த க்ரீன் கவுசன்ட்டு சொல்லிவினோம். அது அமேசானில் 80 பவுன் 120 பவுனில் போட்டிருக்கான். வாங்கி இதுக்கு மேலே ஒருக்கா செய்து பார்ப்போம். ஏனெண்டா எங்களால் மேக் பண்ணி அதில் வர பலன் வந்து எங்களுக்கு ஒரு ஹெப்பியாக இருக்கும். மற்ற வாழை வந்து அதில் வாழைக்குலையில் வந்து பழம் பிடுங்கி சாப்பிட்டாலும் எங்களுக்கு ஹெப்பியாக இருக்கும். இந்த முறை அந்த பிளான் ஒன்று இருக்குது. அப்படியே அந்த க்ரீன் ஹவுஸ் வாங்குறது காரணமே இந்த மாமரம் இதில் வாரபடியாக மாமரத்தையும் காப்பாற்றுவோம். அப்படி க்ரீன் ஹவுஸ் வாங்கலேண்டா மாமரத்தை கிளப்பி ஒரு சாடிக்க வச்சு வீட்டுக்கு வைக்கணும். பிறகு அடுத்த வருஷத்துக்கு திருப்பி கொண்டு வந்து வெளியில் நிறைய பிளான் தான் இருக்குது. பார்ப்போம் என்ன நடக்குதுண்டு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் தக்காளி பழமும் பிடுங்க போகிறேன். இங்கே பாருங்க சும்மா பிடுங்க தண்டை வாழி வரும் பாருங்க. இது வந்து நான் பிடுங்குறேன் நேபர்ஸ் பக்கத்தில் நேபர்ஸ் ஆக்கிறதுக்குன்னா அதைக்கு கொடுக்குறதுக்கு தான். அது வந்து இங்கே UK லண்டன் ஆக்க அதைக்கு கொடுக்குறதுக்காக தான் இந்த பழத்தை வந்து பிடுங்குறேன். மற்றது பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் வந்து நுனியில் காய்க்கிறபடியாக அதுன்ற கெவியால் அப்படியே ஒரு பக்கம் சரிஞ்சு போயிட்டுது பாருங்க. வடிவா உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஒரு பக்கம் அப்படியே சரிஞ்சே போயிட்டுது ஒரு சைட்டுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பீன்ஸ் கறியும் காய்ச்ச போகிறேன் பாருங்க. எவ்வளவு இதாக இருக்குதாண்டு இதை பீன்ஸையும் பிடுங்குவோம். பிடிங்க இன்றைக்கு பீன்ஸ்லேயும் ஒரு கறி. மற்றது கொள்ளிடை போன அலுப்பு கூட தெரியலை. ஏன்னா வந்து பார்த்த உடனே அவ்வளவு செழிப்பாக இருக்கிற வழியாக எனக்கு அந்த கொள்ளிடைன்ற இது கூட தெரியலை, அலுப்பு கூட தெரியலை. விடிய எழும்பின உடனே காடனுக்கு வந்துட்டேன். என்ன தான் இருந்தாலும் நாங்கள் வச்சு செய்கிற மாதிரி வராது எங்கட காடனை போல். நாங்கள் போய் மார்க்கெட்டில் போய் மரக்கறிகள் வாங்குறதையும் விட எங்கட காடனண்டு அதில் வச்சு நாங்கள் எடுத்து சமைச்சா அது ஒரு
ஹாப்பியாக தான் இருக்கும். அதுக்கு என்னென்று சொல்கிறேன்ட்டே தெரியாதுன்னு. நீங்களும் வச்சு பாருங்கள், எல்லோரும் வச்சு பாருங்கள். எல்லோரும் இந்த நாட்டில் வந்து செய்து பார்த்து அதில் வந்து பலனை அடைய வேணும். என்ன எவ்வளவு ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்க. நீங்கள் இவ்வளோ வந்து சும்மா நீங்கள் இங்கே இருக்கிற மார்க்கெட்டில் எங்கேயும் போய் வாங்கினீங்கன்னா 2 பவுண்ட் இவ்வளோ வடிவாக பாருங்கள். அப்படி பாருங்க எங்களை கீரை இந்த நாற்று வர துவங்கிட்டுது. எப்படியும் இந்த ஒரு 20-25 டேஸில் நாற்று பிடிங்கிடுவேன். அடுத்த வருஷத்துக்கு கீரை தான். அதே மாதிரி ராசவள்ளி நட்டுருக்கு, அது கொடி வலிக்கிற துவங்கிட்டுது. அதில் அப்படியே வேறுங்க. இது வந்து தண்டவாளே முளைச்ச சூரியாந்தி பாருங்க. எத்தனை ஒரு மொட்டு விரிஞ்சிட்டுது. அடுத்தது இங்கால மேலே இருக்குது ஒரு சும்மா பாருங்க எத்தனை மொட்டு இருக்குண்டு. அப்படியே ஒவ்வொரு கணக்குக்கே மொட்டு தான் பாருங்க. அடியில் இருந்து மொட்டு இருக்குது வடிவாக பாருங்க. இந்த பாருங்க எத்தனை மொட்டு இருக்குது. 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 22 மொட்டு இருக்குது இந்த ஒரு மரத்தில் மட்டும். நிறைய பேர் கேட்குற பக்கத்தில் இருக்கிற நேபர்ஸ் கூட கேட்குறவ உண்ட வீட்டில் மட்டும் என்னண்டு சூரியாந்தி இவ்வளோ பூ பூக்குதாட்டு, தண்டை விட்டு ஒரு பூ தான் பூக்கும். இதுலேயும் படிவா பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு. அதாவது இந்த நேற்று இதுதான் இந்த நேற்று கீழே எல்லாம் விழுந்து முளைக்கிறது. நான் வந்து ஆரம்பத்திலே எல்லாம் கொத்து வைக்க எல்லாத்தையும் கொத்தி எடுத்து எறிஞ்சு விடுறது தேவையில்லையாண்டா. அது அப்படி இருந்து 2-3 தப்பி தண்டை வெள்ளம் முளைச்சிட்டுது. ஒக்கச்சக்கான நேற்று இருக்க வேணும். அப்படியே பார்த்தீங்களாண்டா நான் பொட்டேட்டோ போட்டுட்டேன். முளையெல்லாம் வந்துட்டு வழியாக பாருங்க. ரெட் பொட்டேட்டோவும் போட்டேன்னா ஒயிட் பொட்டேட்டோவும் போட்டேன்னா பாருங்கள். ரெட் பொட்டேட்டோ எல்லாம் முளை வந்துட்டுது. இங்கே இதுக்குள்ளால் பாருங்கள் வடிவாக பாருங்கள். இதுக்குள்ளால் முளை வலிக்கிடுது பார்த்தீங்களா. அப்படி பாருங்க எங்களோட வெல்வெட் ரோஸ். அப்படி எஞ்சால பாருங்க. இந்த ரோஸ் வந்து உங்களுக்கு போன வீடியோவில் நான் வெட்டி காட்டினேன். இந்த பாருங்க இது வெட்டி காட்டினா இவ்வளோத்துக்கு பூ வந்துட்டுது. இந்த பூவில் தளத்து வந்துட்டுது. இந்த தலையில் பாருங்க மொட்டு வந்துட்டுது. ஒன்லி 10 days 10-11 டேஸில் இப்படி வந்துட்டுது. அதே மாதிரி உங்களோட வீட்டிலையும் ரோஸ் இருந்தால் நீங்கள் இதே மாதிரி அந்த பூக்களை வந்து வெட்டி விட்டீங்களேண்டா இந்த விரிஞ்ச பூக்கள் இருக்குது தானே அதுகளை அப்படியே வெட்டி விடுங்க. வெட்டி விட்டீங்களேண்டா உங்களோட வீட்டையும் இதே மாதிரி பூக்கும். அப்போ இப்போ உங்களுக்கு உங்களோட வீட்டை இப்படி வெட்டி விட்டு பூ வந்ததுண்டா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்க வேணும். ஓ ஒருக்கா பூத்தது இப்போ 2 தரம் பூத்துட்டுது, 3 தரம் பூத்துட்டு. இது இந்த வீட்டில் இது 3ஆம் தினம் பூக்குது. அப்படி எஞ்சாலையும் பாருங்க இந்த பூ இதெல்லாம் இதுலையெல்லாம் நான் வெட்டி விட்டு நான் மேலே முளைச்சது எல்லாத்தையும் இப்போ எல்லாம் குருத்தெல்லாம் வந்துட்டுது. இனி இதில் பூத்தாங்க. இதில் எப்படி பாருங்க இது முளைச்சி இது 2 வீக்ஸுக்கு முன்னாடி வெட்டி விட்டது. பாருங்க மேலே எவ்வளோ மொட்டு வந்துட்டுதுன்ட்டு. அப்படியே கீழே இங்கே பாருங்க. இது போன கிழமை இது பண்ணினது 10 days. இதெல்லாம் வெட்டி 10 days இப்போ முளை வந்துட்டு. வண்டிக்கட்டை பார்த்தீங்களே முளைய இந்த மொட்டெல்லாம் வந்து இனி அதுக்குள்ளால காய் தான். இந்த இதில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு காய் உண்டு வழியில் வலிக்கிட்டு வருது. அப்படியே இஞ்சால எல்லா வண்டியிலையும் வந்து மொட்டு சில வண்டியில் வந்து மொட்டு வந்து விரிஞ்சு கேவரத்து வாங்கிட்டுது. சில இதில் வந்து மொட்டுகள்லாம் இருக்குது. மோஸ்ட்லி கூடுதலாக மொட்டு தான் கிடக்கு. அப்படியே இதே பாருங்கள் எங்கட நாகா மிளகாய்ன்னு சொல்கிறது. இதை பயங்கர உரைப்பு. இப்படியே பாருங்க இந்த மிளகாய் வந்து எந்த மகனுக்கு உரைப்பண்டா காணும். அதுக்காக தான் இந்த மிளகாய் கண்டையை எடுத்து கொண்டு வந்து வச்சது. இன்றைக்கு ஒரு 2 மிளகாய் வந்து வெட்டி எடுக்க போகிறேன். நாங்கள் 1 எடுத்துட்டேன். அடுத்தது இன்னும் 1 இதுக்குள்ளார வெட்டி எடுக்க போகிறேன். இந்த மிளகாய் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி இப்படியே தான் இருக்கும். இது வந்து இனி பழுக்கத்தான் அந்த சுருங்கி போய் வரும். இதே மாதிரியே வரும் பழுத்து.
அதாவது இது வந்து நான் இந்த மரத்தை வந்து பிஎன்கியூவில் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் டைமாக வெட்டி எடுத்திருக்கேன். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைமாக நட்டு இருக்கிறேன் இந்த வீட்டில். உங்களுக்கு போன வீடியோவில் சொன்னேன் இந்த பூ விரிஞ்சால் பேக் மாதிரி இருக்கும். வந்து வடிவாக பாருங்கள், பேக் மாதிரியே இருக்குது பாருங்கள். உங்களுக்கு என்ன தோண்டுது பாருங்கள். டொமாட்டோவை பாருங்க, அந்த டொமாட்டோவில் இருந்து நுனியால் முறிச்சு கொண்டு வந்து இதில் நான் நட்டேன். இப்போ பாருங்க அது என்ன ஹெல்த்தியாக இருக்குதுண்டு. நீங்களும் உங்களோட வீட்டில் ஒரு டொமாட்டோ நட்டால் அதுன்ற குருத்து வந்து ஒரு கணக்கில் வந்தோடனே அதில் நீங்கள் கிள்ளி கொண்டு வந்து இப்படி இதில் இப்படி வேறு ஒரு இடத்துல நட்டிங்களேண்டா இப்படியே வரும். இதே எப்படியும் 2 வீக்ஸில் இதில் பூ வந்து கேட்க துவங்கிடும். மற்றது வந்து மோஸ்ட்லி புல்லை வந்து பிடுங்கி விட்டீங்களேண்டா ஓகே. வீட்டிலே ஒரு வெங்காயம் கொண்டு அழுகி போய் கிடந்தது கொண்டு வந்து நட்டு விட்டது வேறுங்க என்ன மாதிரி இருக்குண்டு. புல்லை வந்து வர விடாமல் பண்ணினா சரி. புல்லை மட்டும் நீங்கள் மாறி அடிக்கடி பிடுங்கி விட்டீங்கண்டா சரி. அப்படியே இதை காட்டுறேன் பாருங்கள். இந்த மிளகாயை இது வந்து இதுக்கு மேலே பெருக்காது. இதுதான் சைஸ். இதுன்ற சைஸ் இங்கே பழமே வந்துட்டு பாருங்க. உங்களுக்கு பழத்தை எப்படிங்க காட்டுறேன் பாருங்க. இதுன்ற சைஸ் இதுதான். எப்படி இருக்குன்னு இது வந்து பயங்கர காரம். நாங்கள் வந்து இன்றைக்கு தக்காளி சம்பளம் போட போகிறோம். அந்த சம்பலுக்கு இந்த மிளகாய் தான் போட போகிறோம். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே பாருங்க இந்த மிளகாய் இந்த சைஸு இதுதான். உரைப்பண்டா அது என்னென்று சொல்கிறேன்னு தெரியாது, என்ன அப்படி உரைப்புன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் புல் பிடுங்கி க்ளீன் பண்ணி கொண்டிருக்கேன். இப்படியே பாருங்க. இந்த மாமரத்தை தான் நான் போன முறை வெட்டி போட்டேன். அது வராதுன்னு நினச்சது திருப்பி குறுத்து வருது. எவ்வளவு ஹாப்பியாக இருக்கிறேன் நான். இதை பார்த்தோடனே ஒரே ஹாப்பி தான். இந்த விடியத்தான் இது உங்கள் ஹொலிடேயால் வந்த உடனே இதை பார்த்தோம். இது முளைச்சிருக்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது எனக்கு. மற்றது அதே மாதிரி தக்காளி காய்க்கு இந்த மிளகாய் தான் நாங்கள் அந்த தக்காளி காய்க்கு போடுறது பாருங்கள். இந்த மிளகாயும் பாருங்கள். இதுக்கும் வந்து நல்ல உரைப்பு. புல்லை வந்து பிடுங்கி கொண்டே இருக்கணும். புல்லை விட்டிங்களா அந்த புழுக்கள் இதுகள் வர பார்க்கும். புல்லுகளை வந்து கூடுதலாக வந்து புல்லுகளை பிடுங்கி விட்டால் ஓகே. நான் அதுதான் இன்றைக்கு வந்தேன். எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு இன்றைக்கு க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறேன். இந்த மிளகாய் பாருங்க. இந்த முத்தினன்றதுக்கு ஒரு இது வந்து இப்படி இதே மாதிரி கலராக வந்துடும். அப்படி வந்தேன்னா அது முத்திடும். இல்லையா நார்மலாக இப்படி தான் இருக்கும். இன்றைக்கு இந்த மிளகாய் தான் தக்காளி காய்க்கு போட்டு பால் கறிக்கு இந்த மிளகாய் தான் போட போகிறோம். கணக்க தேவையில்லை. ஒரு 4-5 மிளகாய் பிடிங்கினாலே காணும். மற்றது எங்கட காடனுக்கு நட்டதான தக்காளி. அப்போ அது வந்து நல்ல வாசமாக இருக்குது. அப்போ அந்த வாசத்தோட இந்த மிளகாயம் போட இன்னும் நல்ல வாசமாக இருக்குது. நல்லா இருக்கும். என்ன வழியாக பாருங்க. என்னண்டு வெட்டுறன்ட்டு தான் இருக்குது. ஏன்டா அவ்வளவு இங்கே பாருங்க இவ்வளோ இருக்குண்டு பாருங்க. வெட்டுறது தான் கொஞ்சம் கஷ்டம். என்னென்னா வெட்ட பயமாக இருக்குது. என்னென்னா மற்ற கொடி இதுகளை வெட்டிடுமோண்டு ஒரு சின்ன ஒரு யோசனை. இது வந்து கறி மிளகாய். ஆனால் பெருசாக வரையில கறி மிளகாய் இந்த சைஸ்லாம் இருக்குது. என்னென்று தெரியல பாருங்க. ஆனால் இது வந்து இந்த தோல் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். நான் வந்து இந்த ஹொலிடேக்கு போன இடத்துல இந்த ஈடன் ப்ராஜெக்ட் என்ற இடம் கோன்வெல்லில் இருக்குது. அந்த இடத்துல இந்த மிளகாய் கண்டை தான் நான் வாங்கினேன். வேறு எதுவுமே வாங்கலை. எனக்கு அங்கே பார்க்க இதைத்தான் பிடிச்சி கொண்டது. இது வந்து ஒரு பர்பிள் கலரில் காய்க்கும் பாருங்கள். காயோடு எல்லாம் இருந்தால் நான் காயோடு எடுக்கலை. ஏண்டா நாங்கள் இங்கே ஒன்று வந்து நாங்கள் எங்கட மண்ணில் இந்த வீட்டில் வந்து சாடிக்கையோ நிலத்துலையோ வச்சு இங்கே கேவரை ஒன்று நினச்சி தான் நான் இதை வாங்கணும் வந்தேன். வைக்க சின்ன இடம் விட்டு தான் வச்சது. ஆனால் இனி இது சனைக்குது. இதுக்குள்ளெல்லாம் கால் வச்சு போகலாமோ தெரியலை.
ஒலிவை பார்த்தீங்களா ஒலிவ் எல்லாம் இப்போ இவ்வளோ பெரிய ஹேயாக வந்துட்டு ஒலிவ் முதல் வந்து சின்னனாக இருந்தால் இப்போ இவ்வளோ பெரிய ஹேயாக வந்துட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.